ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்த்தங்காயில் நிறையா மருத்துவ பயன்கள் இருக்குது. வாந்தி, பித்தம், தலை சுற்றல் இதுக்கெல்லாம் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. மெயினாக வயிற்று புண்ணை ரொம்ப ஆற்றும். இது அம்மாலாம் போட்டிருந்தாங்க, அம்மை நோய் போட்டிருந்தா அதுக்கெல்லாம் இந்த பழத்தை உரிச்சு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்கு. வாங்க இன்றைக்கி நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நார்த்தங்காய் மரத்தில் பறிச்சபடியே இருக்குது. இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நார்த்தங்காயெல்லாம் நல்லா கழுவி வச்சு நம்ம தண்ணி இப்போ காய் முழுகிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அது ரொம்ப மேலே ஊற்றினா வெளியில் வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விடணும். இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருக்கும், அதெல்லாம் நம்ம திருப்பி விடணும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சுன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சு தண்ணியை வடிச்சிட்டு காயை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நார்த்தங்காய் ஏற்கனவே எவ்வளோ பச்சை கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டவலில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். இப்போ நல்லா தண்ணிலாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது. தொடச்சி ஆற வைக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கணும். இப்போ தண்ணிலாம் நல்லா தொடச்சிட்டு ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சி நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு நார்த்தங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ போய் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிலே அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா இவ்வளோ சீட்ஸ் போட்டோம்னா கசப்பாக இருக்கும் ஊறுகாய். அதனால் நீங்கள் கட் பண்ணியிலே எடுத்துருங்க நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சிங்கன்னா. இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நல்லெண்ணெய் 300 ml, ரெட் சில்லி பவுடர் 100 கிராம், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், வறுத்து அரைச்ச வெந்தய பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்களை இப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நம்ம 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இதுக்கு நிறையா சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஊறுகாய் மேலே எண்ணெய் நிற்கணும், இல்லைன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். இது நல்லெண்ணெயில் செஞ்சாதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஊறுகாயாக இருந்தாலும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு பருப்பு இருக்குது, அதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டினா எண்ணெய்னால நல்லா நிறம் வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே நம்ம ஊறுகாயை சேர்த்துக்கிறோம். ஏன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஊறுகாயை சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருங்க வெந்தய பவுடர், அதை அதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாடியில் மாற்றி வச்சிடலாம்.